ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அடுத்த நாள் சரி முக்கியமான ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நாளே எல்லாம் சாரீ எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். உடனே என் ஹஸ்பண்ட் சொன்னார், எப்போ பார்த்தாலும் ஃபங்க்ஷன் எதுக்குன்னே மட்டும் முன்னாடி கிளம்பிட வேண்டியது, இதே நான் வீட்டில் ஏதாச்சும் எங்கள் வீட்டு சைடு ஏதாச்சும் வர்றதுனா மட்டும் நீ யோசிக்க வேண்டியது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நான் அதுக்கு தான் சொன்னேன், இது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க, நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதே எங்கள் வீட்டு சைடு போனால் அவங்க கொடுக்குற ரெஸ்பான்ஸ் உங்கள் வீட்டு சைடு கொடுக்குறாங்களா? போன தடவை உங்கள் அக்காவோட விசேஷத்துக்கு போயிருந்தோம், உங்கள் அக்காவோட அண்ணி விசேஷத்துக்கு போயிருந்தோமே, என்ன ஒரு சாப்பிட்டீங்களான்னு கூட உங்கள் அக்கா கேட்கல. பிள்ளைங்க எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, உங்களுக்கு தெரியும்ல எல்லாமே அப்படின்னா எதுவுமே அவரால் பேச முடியல. கொஞ்சம் அமைதியாகவே அப்படியே இருந்தார். எதுவுமே பேசாமல் அப்படியே அமைதியாகவே இருந்தார். நானும் ஒன்றும் சொல்லிக்கல. சரி, நம்ம எதாக இருந்தாலும் இன்னும் பேசணுன்னா ஃபங்க்ஷன் கிளம்புறப்ப எதுக்கு தேவையில்லாமல் பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதிகமாக பேசிக்கலை. அப்படியே கொஞ்சம் அமைதியாகவே இருந்துட்டு நான் அதுக்கப்புறம் கிளம்ப ஸ்டார்ட் ஆகிட்டேன். பிள்ளைங்களை அழைச்சிட்டு கார் புக் பண்ணிவிட்டு அவர் வரலன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அம்மாவோட தங்கச்சி, அதாவது எங்கள் சித்தி பையனுக்கு கல்யாணம், அதுக்கே அவர் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நான் அதை இது பண்ணிகிட்டு இருக்கலை. ஏன்னா இவர்கிட்ட நம்ம கெஞ்சிக்கிட்டு இது மாதிரி வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இருக்கிறதுக்கு, நம்மளுக்கு ஒரு முக்கியம் அப்படின்னு சொன்னால் நம்ம தான் போய் ஆகணும். மற்றவங்கள நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளோட சந்தோஷமும் அந்த நேரத்தில் இல்லாமல் தான் இருக்கும். அப்படிங்கிறதுனால நான் கிளம்பி பிள்ளைங்களை அழைச்சிட்டு மட்டும் ஒரு 2 டேஸ் லீவ் போட்டு, நான் சொந்த சித்தி பையன் கல்யாணங்கிறனால என் தம்பி மாதிரி தானே ஆகணும் அப்படிங்கிறதுனால நான் நகை செய்ய வேண்டியது இருந்துச்சு. அதுக்கும் அவர் எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணலை. சரின்னு சொல்லிவிட்டு நான் என்னோடய சேவிங்ஸில் கொஞ்சம் ஒர்க் பண்ண முன்னாடி சேவிங்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு. அதில் ஒரு 4 கிராமுக்கு மட்டும் ஒரு மோதிரம் மட்டும் வாங்கிக்கிட்டு, அதெல்லாம் அவருக்கு தெரியாது. ஏன்னா அவர் பணம் கேட்டப்போ நான் இல்லைன்னு சொல்லிட்டேன். ஏன் அப்படின்னா, நமக்கு தேவைக்கு நம்ம பணம் இருக்கணும். ஏன்னா இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் செலவோ இல்லை ஏதோ ஒன்று, நமக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம ஒரு காசு வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். இதே அவங்கள எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஒரு விஷயத்தையுமே செய்ய முடியாது. அதனால் நான் என்ன இது பண்ணிட்டேன்னா, சரி ஓகே, நம்ம அதெல்லாம் நம்மளுக்கு இதாகாது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் யோசிக்காமல் இது பண்ணிட்டேன். போய் நகையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு அம்மாட்ட மட்டும் காமிச்சேன். நல்லா இருக்குமா, டிசைன் நல்லா இருக்குது அப்படின்னோடனே அவங்க ஆனால் கவலைப்பட்டாங்க, என்ன மாப்பிள்ளை வரல அப்படின்னு சொல்லிட்டு. அவங்கக்கிட்ட இந்த விஷயம் எதையுமே நான் சொல்லலை. இது மாதிரி இவர் வரல சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலை. அதனால் அவருக்கு கொஞ்சம் என் அம்மாவுக்கு எதுவும் தெரியாது. ஏன்னா அம்மாக்கிட்ட சொன்னோன்னா, என்னடா நம்ம மருமகன் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்க எதுவுமே விட்டு கொடுக்காம தான் இவங்களுக்குன்னு செய்வாங்க. இவர் இந்த மாதிரி இது பண்ணுறாருன்னு கேள்விப்பட்டால் கண்டிப்பாக கொஞ்சம் அவங்க மனசு கஷ்டப்படும். அப்படிங்கிறதுனால எதுவுமே சொல்லாமல் அப்படியே கொஞ்சம் நான் அமைதியாகவே இருந்தேன். சரி ஓகே, நம்ம யாரையும் இது பண்ண முடியாதுங்கிறது நீ சொல்கிற மாதிரியே அதை யோசிச்சுட்டு இருக்காமல், நம்மளுக்கு இப்போதைக்கு எது தேவையோ அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷனுக்கு கிளம்பியாச்சு பிள்ளைங்களை அழைச்சிட்டு. இங்கேருந்து ஒரு 5 ஹவர்ஸ் ட்ராவல். ஏன்னா எங்கள் சித்தி கிட்ட கோயம்புத்தூரில் இருந்தாங்க. அதனால் நாங்கள் சென்னையிலேருந்து போகிறதுக்கு கரெக்டாக இருந்துச்சு. போயிட்டு ட்ராவல் பண்ணிவிட்டு போயாச்சு. அம்மா வீட்டில் போயிட்டு தங்கிட்டு அங்கேருந்து நாங்கள் போகிறதா பிளானு. எல்லோரும் சேர்ந்து, எங்கள் அண்ணன் எல்லோரும் வரேன்னு சொன்னாங்கன்ட்டு. ஆனால் நான் போய் இறங்குனோன்னே எல்லாருமே என் ஹஸ்பண்டை தான் கேட்டாங்க, என்ன மாப்பிள்ளை வரலையான்ட்டு. இல்லை, அவர் ஒரு ட்ரைனிங்காக போயிருக்காரு, வெளியூர் போயிருக்காரு அப்படின்னு சொல்லி சமாளித்தேன். ஆனால் எங்கள் அண்ணனுக்கெல்லாம் தெரியும் இவரை பற்றி. ஏன்னா ஒரு சில நேரங்களில் அவர் பேசுகிற விதம், வீட்டுக்கு அண்ணன் வர்றப்போ நடந்துக்கிற விதத்தை வச்சு அவர் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டாரு. ஆனால் இருந்தாலும் தெரிஞ்சுக்கிட்டாலும் நம்ம தங்கச்சியோட ஹஸ்பண்டுங்கிறதுனால நம்ம ஏதோ அந்த நேரத்தில் சொல்லிகிட்டு இருக்க முடியாதனால அவர் கொஞ்சம் அதெல்லாம் ஒரு பெருசுப்படுத்தாமல் அவர்லாம் விட்டுட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் நம்மளுக்கு ஒரு ஃபங்க்ஷன் முக்கியமான இடத்துல போகிறதுக்கு நம்ம ஒரு இது இல்லைங்கிறப்போ அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்கும், எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி. அதனால் நான் அதுக்கப்புறம் கொஞ்சம் மனசுக்குள்ளே சில விஷயங்கள் போயிட்டு இருந்துச்சு. சில விஷயத்த நம்ம எடுத்துக்கிட்டு போகிறதுக்காக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு சில நேரங்களில் கொஞ்சம் எதையுமே பக்குவமாக இது பண்ணுறதுக்குதான காரணங்கள்ங்கிறது இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. சரி ஓகே, அதெல்லாம் நம்ம யாரையும் இப்போதைக்கு இது பண்ண முடியாது. ஒரு சில நேரங்களில் ஒரு சில மனிதர்களை இது பண்ண முடியாதுன்னு நானாகவே நினச்சிக்கிட்டு, சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிகிட்டு இருந்தேன்.
ஒரு சில நேரத்தில் வந்து எனக்கு கொஞ்சம் கவலையாகவும் இருக்கும். ஆனால் அதை நான் வெளியில் காட்டிக்க மாட்டேன். ஏன்னா என்னோட ஹஸ்பண்ட் இந்த மாதிரி நம்ம இது பண்ணுறதுக்கு இல்லாமல் நம்மளோட ஒய்ஃப் இது பண்ணுறதுக்கான விஷயங்களில் வந்து இது பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நேரத்தில்